ஷேரோட பிரைஸ் வந்து டவுன் ஆகுறத எப்படி பாக்குறது? ஷேர் மார்க்கெட்டில் பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட ஷேரோடைய விலை ஏற்ற இறக்கம் வந்து 2 விதமாக ஃபர்ஸ்ட் பிரேக் டவுன் பண்ணும். ஒன்று வந்து ஷார்ட் டேர்ம், இன்னும் வந்து லாங் டேர்ம். ரைட்டா? லைஃப்பில் நம்ம எல்லாமே அப்படி தான். ஷார்ட் டேர்ம் கோல், லாங் டேர்ம் கோல் ரெண்டுமே இருக்குல்ல. 10 years அப்படின்றது லாங் டேர்ம் கோல். இப்போ அடுத்த ஒரு வாரத்தில் பண்ணக்கூடியது ஷார்ட் டேர்ம். ஸோ திஸ் இஸ் தி எக்ஸ்பெக்டேஷன். இப்போ சச்சின் டெண்டுல்கர் பேட் பண்ண நேரத்தில் இவன் 100 அடிப்பான்னு ஒரு அப்படியே உட்காந்து பார்த்துருப்பான். டக்கான 100 இன்ஸ்டன்ஸ் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் பால் அவுட் ஆன அப்போ என்ன சச்சின் டெண்டுல்கர் பேட் பிளேயர்னு சொல்ல முடியுமா? ஷார்ட் டேர்ம்ல பேட் பிளேயர் தான். கரெக்ட் தானே? 0. ஓகே ரைட்டா? பட் லாங்கர் டேர்ம் ஹி இஸ் as good as பிராட்மேன் சொல்லிக்கலாம். ஆர் நெக்ஸ்ட் டு பிராட்மேன். ஏன்னா ஆவரேஜ் 53 இருக்கு. கரெக்ட் தானே? கரெக்ட். தோனி 0ல அவுட் ஆன ஷார்ட் டேர்ம் ஃபெயிலியர். ஓகே. லாங் டேர்ம் கிரேட் கேப்டன். எஸ். ரைட்? இதே தான் ஸ்டாக்குக்கு. சேம் ஷார்ட் டேர்ம் எக்ஸ்பெக்டேஷன் என்ன? நான் 80%, அதாவது 80% விட அந்த நம்பர் தான் சொல்லுவாங்க. 1600 கோடி ரூபாய் லாபம் வரும்னு எக்ஸ்பெக்டேஷன். சரி. ப்ரொஜெக்ஷன். அவங்க பிசினஸ் பண்ணாங்க, ஆப்பிரிக்கால பண்ணாங்க, இந்தோனேஷியா ஏதோ. ஆனா லாபத்தை ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணும்பொழுது 1300 கோடி தான் வந்திருக்கு. மார்க்கெட்டோட எக்ஸ்பெக்டேஷன் 1600, வந்தது 1300.